Hi, welcome to 21 Days Personal Power Mastery Program. உங்களை டே 1 சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த 21 நாள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த 21 நாளும் உங்களுடைய டெடிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அவசியம். நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்னு ஒன்று இருக்கும். இன்கேஸ் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதுல நாம இந்த கோர்ஸ்ல எந்த மாதிரியான ஃப்ளோ இருக்கும் அண்ட் உங்ககிட்ட இருந்து நாங்க என்னென்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்? அண்ட் ஆல்சோ அந்த வீடியோக்கு கீழே ஒரு சில பிரிண்ட் அவுட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுடைய டே டு டே ஹேண்ட் அவுட்ஸாக இருக்கலாம் அல்லது ஆக்டிவிட்டி புக்ஸ், இது எல்லாமே பிடிஎஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரிண்ட் அவுட்ஸ் நீங்க இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னா கொஞ்ச நேரம் இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்க. மேபி இந்த செஷன் மட்டும் ஆஃப்டர் சம் டைம் அந்த பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்த பிறகு பார்க்கலாம், ஓகேங்களா? பீயிங் டே 1 நீங்க அந்த பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. எதற்காக இந்த பிரிண்ட் அவுட்ஸ் கையில கண்டிப்பா தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு செஷன் அப்பயுமே நம்ம ஆக்டிவிட்டிஸ் செய்வோம். அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த பிடிஎஃப்லயே உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணலாம். யூ ஹேவ் டு டூ ஒன்லி ஒன் திங். நான் எப்போ சொல்றேனோ அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஆன்சர் ஃபில் பண்ணுங்க, ரைட்? ஸோ இந்த ஒரு 21 நாளும் இட் வில் பி லைக் எ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மை நாமே அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பீயிங் டே 1 we will be starting from ஒரு பேசிக்ஸ்ல இருந்தா போவோம். நம்ம காலேஜே ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? எல்கேஜில இருந்து தானே படிப்படியாக தானே போய் ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு வந்து we'll be looking into like what is law of attraction. law of attraction, ஈர்ப்பு விதினா என்ன, அண்ட் அந்த ஈர்ப்பு விதி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் அதை தொடர்ந்து NLP அப்படின்னா என்ன, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, அண்ட் தென் how it works அப்படிங்கறதையும் நாம இன்றைய டே 1 செஷனில் பார்ப்போம், ரைட்? பீயிங் டே 1 அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும், அண்ட் அசைன்மெண்ட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரைட்? ஸோ தைரியமா இந்த டே 1 செஷன் ப்ரொசீட் பண்ணலாம். பை திஸ் டைம் பிடிஎஃப் உங்க கையில் இருக்கு நான் நம்புறேன், ரைட்? ஸோ வித் தட் பிலீஃப் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் இன்டு லா ஆஃப் அட்ராக்ஷன். ஹாய், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன? உங்களை பொறுத்தவரை ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க, ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன? சரி, இப்படி இந்த கேள்வி வச்சுக்கோமே, உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீங்க ஈர்த்திருப்பீங்க. இட் மே பி லைக் உங்களுடைய கரியராக இருக்கலாம், உங்களுடைய மேபி உங்கள் ஜாப், அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு பிடித்த ஒரு கார், பைக், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் ஈர்த்திருக்கீங்க இந்த சென்ஸ் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு அது எனக்கு கையில் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ அதுதான் இன்றைய முதல் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஒர்க் அவுட் புக்கில் உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்க ஈர்த்திருக்கீங்க இதுவரையில் அப்படிங்கிறது. இட் கேன் பி எனிதிங். உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், உங்க குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கலாம், அல்லது ஹெல்த்தா இருக்கலாம், ரைட்? அல்லது பணம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்தே மேபி, ஓகேங்களா, சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணாம இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து எதுனா உங்க வாழ்க்கையில் இதுவரை ஈர்த்திருக்கீங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் செய்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க, ரைட்? ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதை எப்படி ஈர்த்திருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நைஸ், நிறைய ஃபில் பண்ணிருக்கீங்க நான் நம்புறேன். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குங்களா, ஓ இதெல்லாம் நம்ம இவ்வளவு ஈர்த்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்மளுடைய தமிழ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரதானமா அமையுது. இது நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில நேரம். ஆனா என்றோ ஒரு நாள் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்க மைண்ட்ல உதிச்சிருக்கும், ரைட்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரை பத்தி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த காரை வாங்கணும்னு ஆசைப்பட்ட பிறகு ரோட்ல போகும்போது நீங்க பார்க்குற இடம் எல்லாமே அந்த காரா அமையும். நான் இப்போ நீ தாண்டா யோசிச்சேன், இப்படி எல்லாமே அந்த காராவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு RAS சொல்லுவாங்க, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதாவது என்னுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எதை விரும்புறேனோ அதை நோக்கி மட்டுமே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கிற ரூம்ல உங்களை சுத்தி எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் இருக்கோ அதெல்லாமே பாருங்களேன். இப்போ ரைட்
பார்த்தீங்களா? சரி, இப்போ ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் அகைன் நவ் உங்களை ரூமை சுத்தி ப்ளூ கலர்ல இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன். நீங்க ரெட் கலர் பொருட்கள் பார்க்கும்போது ப்ளூ கலர் உங்க கண்ணில் பட்டிருக்காது. அண்ட் அகைன் ப்ளூ கலர் பொருட்கள் பார்க்கும்போது ரெட் கலர் பொருட்கள் உங்க கண்ணில் படாது. ஸோ தட் இஸ் ஹவ் அவர் ஃபோக்கஸ் ஒர்க்ஸ். அதான் அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். எனக்கு என்ன தேவையோ அதுதான் என் கண்ணில் அடிக்கடி படும். இப்படிதான் இப்போ கரண்டா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஆகட்டும், இல்லை கூகுள் ஆட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட்டே ஆகுது. நீங்க என்றோ ஒரு நாள் ஒரு கூகுள்ல மேபி உங்களுடைய மொபைல்ல ஒரு விஷயங்கள் தேடி பார்த்திருப்பீங்க. நீங்க தேடி பார்த்த விஷயமே உங்களுக்கு ஃபேஸ்புக்ல ஆட்ஸா கொடுக்குறாங்க. உங்களை மேனிபுலேட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி எனக்கு தெரியல. வேற நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க தேடின விஷயம் தான். நீங்க தேடின விஷயம் அதை மேபி அந்த டேட்டா அவங்க கலெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஆனால் நீங்க தேடினதுனாலதான் அந்த டேட்டா மூலியமா உங்களுக்கு அந்த விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக உதவுறாங்க. ரைட்? ஸோ இதுதான் இந்த ஈர்ப்பு விதி. வாட் வி திங்க் வி பிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் ஆஃப் லைஃப் அப்படி இருக்கும். இது எப்படி ஈர்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருந்தா அதை நோக்கி சொல்றேன். கடவுள் நம்பிக்கை, இயற்கை மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறவங்களுக்கு அதை பேஸ் பண்ணி சொல்றேன். ஸோ கடவுள் அப்படின்னா என்ன? உங்களை பொறுத்தவரை கடவுள் அப்படின்னா என்ன? கடவுள் அப்படிங்கிறது ஒரு சாமி அப்படிங்கிறது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு. என்னை பொறுத்தவரை, இது என்னை பொறுத்தவரையில் மட்டும் தாங்க சொல்றேன். தமிழ்ல கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியும். அதாவது என்னன்னா, நம்மை கடந்து நமக்குள் சென்று பார்க்கும்போது ஒரு மனிதர், ஒரு நபர் இருக்கிறதா அந்த கடவுள். அட் தி சேம் டைம் தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதை பிரித்து பாருங்களேன். நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களேன். தெய்வம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அர்த்தத்தை டிஸ்கவர் செய்ய, அதாவது தேடுதல், அந்த என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படிங்கறத தேடுதலுக்கு உதவக்கூடிய நபர் அப்படிங்கிறது அந்த தெய்வம் அப்படிங்கிறது. இந்து மித்தாலஜில பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி சாப்பிட்ட பிறகு அவருடைய அம்மா என்ன வாயில் வச்சிருக்குன்னு கேட்கிறப்போ வாயை திறக்கும் போது அங்க பிரபஞ்சமே தெரியுது தெரிஞ்ச மாதிரி சொன்னாரு. அதற்கு என்ன அர்த்தம்? அல்லது இயேசு கிறிஸ்து அவருடைய போட்டோஸ் எல்லாத்திலும் பிரதானமா பாத்தீங்கன்னா இதயம் தான் இந்த நெஞ்சு பகுதியில வெளியில தெரியற மாதிரி காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி அல்லாஹ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரான்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, உனக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு ஒரு பாதுகாவலன் நான் என்னைக்குமே இருப்பேன் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய கோட்பாடு. பைபிள்ல as thou shalt receive அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது மோர் லைக் அ ரிலீஜியஸ் வைஸ்ல. ஸோ இது ரிலீஜியன் அப்படிங்கிறதே நான் எப்படி பார்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்ல வராங்க, சொல்ல வரதுக்கு ஒரு உதாரணம் தேவை அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே. கிருஷ்ணராக இருக்கலாம், அல்லாஹ் கடவுளாக இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம். எல்லாரும் சொல்ல வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நம்ம சென்று பார்க்கும்போது தெரியுற அந்த ஒரு நபர் இருக்காங்க இல்லைங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது பிரபஞ்சமாக கூட வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்ப பிரபஞ்சம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ரைட்? சயின்டிபிக்கலா இப்ப வருவோமே. சயின்டிபிக்கலா வரும்போது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது 13.7 மில்லியன் இயர்ஸ் எகோ, அதாவது 13.7 மில்லியன் இயர்ஸ் எகோ, சின்னதா ஒரு ஆட்டம் அணு, ஓகேங்களா, அந்த சின்னதான ஒரு அணு ஒரு அதனுடைய வெப்பநிலை காரணமாக பிளாஸ்ட் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம். ரைட்? அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல நாம இன்னைக்கு உலகத்துல பூமியில இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பூமி எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சோலார் சிஸ்டம்ல இருக்கு. ரைட்? அந்த சோலார் சிஸ்டம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மில்கி வேல இருக்கு. அது மில்கி வேங்கிறது ஒரு கேலக்சி. கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி பிரபஞ்சத்துல எத்தனை கேலக்சி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 ட்ரில்லியன் சொல்லுவாங்க. 2 ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்கு. ரைட்டுங்களா? சோ இதுதான் அந்த பிக் பேங் தியரி ஆகட்டும். ஓகே, சோ இது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நேஷனல் ஜியோகிராபிக் சேனலுடைய ஆரிஜின் ஆஃப் தி யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு. ஓகேங்களா? அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். சரி, இதுக்கும் இப்போ நம்மளுடைய ஈர்ப்பு விதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உருவாயிடுது. ஓகேங்களா? பிரபஞ்சம்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு அணுல இருந்து உருவானது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரைட்டுங்களா? இன்றைக்கு உலகம் சூரியனை சுத்திட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது சூரியன் பூமியை ஈர்த்திருக்கு அப்படிங்கறத ஒத்துப்பீங்களா, மாட்டீங்களா? அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கிராவிட்டி, லா ஆஃப் கிராவிட்டி. எந்த ஒரு பொருளும் இன்னும் நாமளே மிதந்துட்டு இருப்போம். கரெக்டுங்களா? சோ அப்போ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு.
ஸோ அதுதான் இந்த ஈர்ப்பு விதி. அதாவது நம்ம மனிதர்களாகிய நமக்குள்ளேயும் கிருஷ்ணருடைய மித்தாலஜியை நான் கொண்டு வரேன். எனக்குள்ள ஒரு பிரபஞ்சம் இருக்கு. நான் எப்படி உருவாகினேன், இல்லை நீங்க எப்படி உருவாகுனீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம்ல இருந்தா உருவாகும். எல்லா நபரும் ஒரு ஆட்டம்ல இருந்தா உருவாகும். நம்முடைய உடம்புல இருக்க இந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு. இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் மூலியமா ஒரு நபர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போலாம் இன்ஃப்ராரெட் கேமராஸ் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலியமா பார்க்கும்போது அவர்கள் பாடியில இருந்து ஒரு விதமான ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் ஒரு எனர்ஜி உருவாயிட்டு, ரைட்? ஸோ அந்த எனர்ஜி தான் இந்த ஒவ்வொரு செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒவ்வொரு செல்லையும் கோர்த்துட்டு ஒரு சூரியன் பூமியை ஈர்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த செல்ஸை ஈர்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஆட்டம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு விதமான ஒரு பிரபஞ்ச சக்தியே இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். நாம ஒரு சில நேரங்கள் நம்மளுடைய காலத்திற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கிறது உயிர் இழந்த பிறகு எனர்ஜிங்கிறது நம்ம உடம்புல இருக்காது. அப்ப என்ன ஆகும், இந்த செல்ஸ் பிகம் அந்த டீகம்போசிஷன் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம்ல தான் மாறும் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய 5வது சயின்ஸ்லயே படிச்சிருப்போம், 6வது இதுலயே படித்திருப்போம், ரைட்? ஸோ அந்த ஆட்டம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு விஷயமும் ஈர்த்துட்டு இன்னைக்கு இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மொபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த மொபைல்லயும் ஆட்டம்ஸ் இருக்கு, எங்கிட்டயும் ஆட்டம் இருக்கு, கரெக்டுங்களா? நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒவ்வொன்றுமே ஒரு சக்தி இருக்கு, ரைட்? ஸோ இந்த விஷயங்கள் தான் ஈர்க்குது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்கிறதா விவேகானந்தரே சொல்லியிருக்காரு. நான் சொல்லல. இதை ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதே உருவானது பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் காயின் பண்ணது பாத்தீங்கன்னா 1877. அப்ப அதற்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் வாழ்க்கையில எதையுமே ஈர்க்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஈர்த்திருக்காங்க. சோ அதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு நேம் வைக்கணும் இல்லைங்களா, ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு நேம் வைக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரிதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது. ஓகே, விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, உங்களுக்குள்ளதான் பிரபஞ்சம் இருக்கு. அது உனக்கு தெரிகிறப்போ இன்னைக்கு உனக்கு சிரிப்பா இருக்கலாம், ஆனா அது உனக்கு தெரியறப்போ உன்னுடைய வாழ்க்கை புரிதல் வேறு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடுல ஒன் ஆஃப் தி கோட்ஸ் அதுல இருந்திருக்கு. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு. அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு பிடித்த விஷயங்கள் ஈர்த்து கொண்டுதான் இருக்கும். இந்த டிஜிட்டல் ப்ரோக்ராம்ல நீங்க பங்கேற்று இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஈர்க்கிறீங்க. இந்த ஒரு நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஈர்க்கிறீங்க. தி சேம் டைம் சம்மவ் நானும் இந்த டிஜிட்டல் ப்ரோக்ராம் மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் உங்களை ஈர்த்திருக்கேன்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், வென் சேம் ஃப்ரீக்வன்சிஸ் கெட் அலைன் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி ஒன் வில் கேட்ச் அப். அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் இந்த ஈர்ப்பு விதி. இந்த ஈர்ப்பு விதி நம்ம முழுமையா பயன்படுத்தணும் அப்படின்னா NLP அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரிதலா இருக்கும். NLP பத்தி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஈர்ப்பு விதியை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நன்றி. தேங்க்யூ.